ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இது டியூஸ்டே மார்னிங் 6 to 7 1 ஹவரில் நான் எடுத்த விளாக்ஸ். காலையிலே ரைசஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போங்க நம்ம வீட்டு விளாக்ஸை. இன்றைக்கி காலையிலே வந்து நான் அவங்களுக்காக அதாவது 1 ஹவரில் ஒரு டிஃபன், அப்புறம் மத்தியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஏர்லியாக போகணுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்காக நான் செஞ்சிருந்த சப்பாத்தி. ஏன்னா இங்கே கண்டிப்பாக சப்பாத்தி ஒரு சப்ஜி அதுதாங்க கொண்டு போனாங்க. நான் தால் வச்சுருந்தேன் அன்றைக்கி. ஏன்னா ஒரு நாள் தால் ஒரு நாள் சப்ஜி அப்படின்னு மாற்றி மாற்றி நான் கொடுப்பேங்க. நான் அன்றைக்கி வந்து ரோட்டிக்கு தால் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சுருவேன். இந்த ரோட்டி வந்து அவங்க தாலில் டச் பண்ணி சாப்பிட்டு மிச்ச தால் இருந்தால் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ குழந்தைக்கும் இன்றைக்கி சேம் ஆஃப்டர்நூன் லன்ச் தான் பண்ணி கொடுத்தேன். மும்பையில் மார்னிங் ஒருத்தங்க கிச்சன் இப்படி தாங்க இருக்கும். பால் சூடாகிட்டு இருக்குது. இப்போ காஃபி போட்டு அவங்களுக்கு நான் கொடுக்கணும். காலையிலே கிச்சன் நிலமை இப்படி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரே பரபரப்பாக தாங்க இருக்கும். அதை உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நான் தோணிச்சு. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். காலையிலே தால் பண்ணியாச்சு. சாப்பாடு மட்டும் பண்ணால் போதும், ஒரு பொரியல் வச்சா போதும். லன்ச் வேலை முடிஞ்சது. இப்படி தாங்க இருக்கும். எல்லாருடைய வீடும் இப்படி தான் இருக்கும் காலையில். இது வந்து நான் வந்து 6 to 7 சொல்கிறேன். அவங்கவுங்க 4 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த வேலையை சாலு பண்ணிடுவாங்க. அப்புறம் டிஃபன் சாப்பிடும்போது தான் சூடாக அவங்களுக்கு காஃபி, ஒரு காஃபி சுகர் இல்லாமல் ஒரு காஃபி சுகரோட குழந்தைக்கு போட்டு கொடுத்துருவேன். நான் அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி உங்கள் கூட 6 to 7 உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சுட காஃபிங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் காஃபி போடுறதாங்க நான் போடுவேன். அது வந்து எனக்கு ஈஸியும் கூட. நானும் அவங்களும் சுகர் சேர்க்கறது கிடையாது. குழந்தைக்கு மட்டும்தான் காஃபியில் சுகர் சேர்க்கறது. பாய்.